கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு நிந்தைகளை சகித்து அவமானங்களை சுமந்து சிலுவையில் நமக்கான பாவ பலியாக பாவ நிவர்த்தியாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததால் நாம் இப்போது பிழைத்திருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் ஒளியாக வந்தார். ஆனால் இருளில் உள்ள ஜனங்கள் அந்த ஒளியை அறிந்து கொள்ளவில்லை. தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் அவர் வந்தார். ஆனால் சொந்தமானவர்களோ அவரை அறியவில்லை. இன்றைக்கும் கூட நாம் அவரை நன்காய் அறிந்திருக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடிகிறது. ஆனால் அவருடைய குணநலன்கள், அவரை பிரதிபலிக்கும் குணங்கள் நம்மிடத்தில் உண்டா என்று நாம் சோதித்து அறிய வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் அவரை போலவே நடக்க வேண்டும். காரணம், அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவரை விசுவாசித்து அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது என்ன? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிறவர்களை அவர் அந்தகார இருளினின்று விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளிக்கு நேராய் அழைத்து வந்திருக்கிறார். எதற்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் நாம் ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருப்பதற்கு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் ஆக்கினைக்கு தப்புகிறோம். அது மட்டுமல்ல, அவர் நம்மை அழைத்ததின் நோக்கத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கத்தையும் நாம் அறிந்தவர்களாய் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நியதியாயிருக்கிறது. அவர் நம்மை தெரிந்து கொள்ளதின் நோக்கம் என்ன? அநேக இருளில் உள்ள ஜனங்களை வெளிச்சத்தினிடத்திற்கு வரவழைக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி நமக்கு ஒரு வழியாகவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவாகவும் கிறிஸ்து இயேசு நமக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியான தேற்றரவாளனை நமக்குள் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அறிந்த இந்த அபிஷேகம் சகலத்தையும் நமக்கு போதிக்கிறது. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவனை அடைவான். நாம் எப்போதும் ஒளியினிடத்தில் சேர வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவரை போல் நாம் மாற வேண்டும். அப்படி மாறுவதுதான் சீஷன் குருவை போல தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவதுதான் ஊழியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலும் அவரை நாம் விசுவாசித்திருக்கிறோம். விசுவாசத்தினால் நாம் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலையாக்கப்பட்டதினால் நாம் மற்றவர்களையும் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதை நாம் உண்மையாக நாம் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபித்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கர்த்தர் அண்டை நாம் கூட்டி சேர்க்க வேண்டும். இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.